திமுக என்றாலே வளர்ச்சி, திமுக என்றாலே நவீன உட்கட்டமைப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உறுதியளித்தபடி 2030 அதிகரிக்கப்பட்ட சீரான நடைபாதைகளுடன் அழகிய பூங்காக்களும் நிறைந்த மாநகரங்களை தமிழ்நாடெங்கும் உருவாக்கி காட்டுவோம் என சூளுரை. தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும். அதிமுகவின் பொற்கால ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. நீண்ட இழுபறிக்கு பின் இரு கட்சி தலைவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதில் தங்களுக்கு திருப்தி இல்லை. திமுக கூட்டணியில் ஒற்றுமையை சீர்குலைக்க விரும்பாததால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. சென்னையில் நாளை மாலை 4 மணிக்கு அவசரமாக கூடுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பேரவைத் தேர்தல் வியூகம் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். கொரோனா காலகட்டத்தை எதிர்கொண்டதைப் போலவே மீண்டும் ஒரு சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மேற்காசிய நாடுகள் போரால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. வரலாற்றில் முதன்முறையாக ஒரே நாளில் 3 முறை மாற்றி அமைக்கப்பட்ட தங்கம் விலை. பிற்பகலில் 7600 வரை குறைந்த நிலையில் இரவில் 5360 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 15000 ரூபாய் உயர்வு. பார் வெள்ளி கிலோ 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை. நாட்டையே உலுக்கிய சாத்தன்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு. இருவரையும் காவலர்கள் அடித்தே கொண்டிருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வருவதாக நீதிபதி வேதனை. தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் வரும் 30ஆம் தேதி தண்டனை விவரம். மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அறிவிப்பு. 6 ஆண்டுகளாக போராடிய தங்களுக்கு நீதி கிடைத்துவிட்டதாக ஜெயராஜ் பினிக்ஸ் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க பேட்டி. காவல்துறை மனசாட்சியின்றி நடந்து கொண்டதாக ஆதங்கம். தான் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்வாங்க. நாங்க நீதிபதியை நம்புறோம், நீதிமன்றங்களை நம்புறோம். மூச்சு திணறல், உடல்நல குறைவால் தான் ஜெயராஜ் பினிக்ஸ் உயிரிழந்தனர் என பழனிசாமி சொன்ன அபாண்ட பொய்யை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது தீர்ப்பு. பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். புதுச்சேரி தேர்தலில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு. காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டி என ஒப்பந்தம். திமுக கூட்டணியில் உள்ள விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்கப்படும். புதுச்சேரியில் ராகுல் காந்தி, உதயநிதி உள்ளிட்டோர் பரப்புரை மேற்கொள்வார்கள் என ஜெகத் ரட்சகன் பேட்டி. புதுச்சேரியில் தேர்தலை ஒட்டி இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு. 455 பேர் தரப்பில் மொத்தம் 515 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். அதிமுக கூட்டணியில் முக்கிய 3 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு. பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மொத்தம் 56 தொகுதிகள் ஒதுக்கீடு. ஊழல் மிகுந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆட்சி கட்டளில் அதிமுகவை அமர வைக்க மக்கள் முடிவு செய்துவிட்டதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி.
தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அன்புமணி குற்றச்சாட்டு. நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் நடப்பதாக வேதனை. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் தினம் கொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. பெண்களை குழந்தைகளை மானபங்கம் செஞ்சு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதை தடுக்கிறது உங்களுக்கு துப்பு கிடையாது. ஊழல் நடந்துட்டு இருக்குது. எல்லா துறையிலும் ஊழல் நடந்துட்டு இருக்குது. சாராயம் கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருத்தணியில் இருந்து தொடங்கினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருத்தணி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பம். மதுரை விமான நிலையம் மற்றும் கரூர் பரமத்தியில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. துருக்கி நாட்டில் மலைப்பாதையில் சென்றபோது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய காரின் முன்பக்கத்தில் இருந்த கேமராவில் பதிவான அதிர்ச்சி காட்சிகள். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலின் காட்சிகளை படம்பிடித்த சர்வதேச விண்வெளி மையம். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ரிகாட்டோ ரோசி என்ற விண்வெளி வீராங்கனை எடுத்த வீடியோ வைரல். போரை முடிப்பது குறித்து ஈரான் உச்ச தலைவர் மொஜிதபாவுடன் இதுவரை பேசவில்லை. ஈரானின் உயரதிகாரியிடம் பேசியதாக ட்ரம்ப் மீண்டும் விளக்கம். பாகிஸ்தான் தொடக்க ஆட்டக்காரர் சாகிப் சாதா ஃபர்கான் பிப்ரவரி 2026க்கான ஐசிசியின் சிறந்த வீரராக தேர்வு. ஹாரிஸ் ரஃபுக்கு பிறகு இந்த விருதை பெறும் முதல் வீரர் ஃபர்கான்.